ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் ஒரு மினி vlog பார்ப்போமா? இன்றைக்கி சண்டேனால எப்பவும் போல் இல்லாமல் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்து காஃபி போட்டு குடிச்சிட்டு பாப்பா ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி காய போட்டுட்டேன். தென் சரணுக்கு அகைன் காஃபி போட்டு எழுப்பி விட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பாப்பாவை குளிக்க வைக்கிறதுக்காக பாட்டி வந்துட்டாங்க. அப்புறம் அவளை எழுப்பி குளிப்பாட்டி விட்டால் கொஞ்சம் நேரம் ரெடி பண்ணி ட்ரெஸ்லாம் போட்டு விட்டா அவள் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தா. விளையாடிட்டு தூங்க வச்சுட்டு அப்புறம் பார்த்தா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்சம் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தேன். என்ன லஞ்சு செய்யலான்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் சரண் வந்து எனக்கு பிரியாணி வேணும் அப்படின்னு சொன்னான். சரி, ஓகே, பிரியாணி செஞ்சு தரேன்டான்னு சொல்லிட்டு அவனே சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி அவன் சிக்கன் எடுத்துகிட்டு வர போன அந்த கேப்பில் நான் பிரியாணிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன். வந்தால் அவனே நான் சிக்கன் நானே க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரிடா அப்பா, நமக்கு வேலை மிச்சம்னு சொல்லிட்டு அவனையே க்ளீன் பண்ண விட்டாச்சு. தென் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிரியாணி ரெசிபிலாம் எனக்கு கேட்காதீங்க, நானே யூடியூப் பார்த்து தான் செய்கிறேன். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி தனியாக நானே செய்ய போகிறேன். தென் டொமேட்டோ ஆனியன் எல்லாம் போட்டு வதக்கி சிக்கன் போட்டு கொதிக்க விட்டுட்டேன். தென் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ரைஸ் போட்டு விசில் வர வச்சு விட்டுட்டேன். நானே ஒரு பயத்தில் தான் இருந்தேன், என்னடா பிரியாணி எப்படி வரப்போகுது அப்படின்னு தெரியாமல். தென் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு. சரணுமே பிரியாணி சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 டைம்ஸ் எப்பவும் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்டுட்டு நாங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு நெக்ஸ்ட்